வணக்கம் மாமே. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணி எதுவும் இது பண்ணிக்கோனா ஃபுல் வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். நான் எதனா தப்பாக பேசியிருந்தாலும் சொல்லுங்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கெலாம் நான் ஓட்டு போட்டு பழகிட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான மெயின் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குமே அந்தளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அந்த அளவுக்குலாம் எதுவும் இதுவெலாம் கிடையாது நான். ஆனால் பேசிக்காக என் கண்ணும் நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதில் சில விஷயத்தை பற்றி பேசணும். பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது ரெண்டு பெரிய கட்சி எப்பயுமே இருக்கிறது தான், ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஸோ ஒருத்தவங்க போனாங்கன்னா இன்னொருத்தவங்கன்ற ஆப்ஷன் தான் இருக்கும் மேக்ஸிமம். அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது இது வரைக்கும். இப்போ நம்ம இதுவாகவே பழகிட்டோமான்ற மாதிரி ஆகுது. யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு தாண்டி இவங்க வந்தால் மோசமாக இருக்காது ஓரளவுக்கு அப்படின்ற அளவுக்கு பழகிட்டோம். பாலிடிக்ஸுன்றது சர்வீஸு, இது பிஸ்னஸோ எதுவுமே கிடையாது. பாலிடிக்ஸுன்றதே ஒரு சர்வீஸு. அரசியலோட வேலை என்னென்னா முடியாதவங்க, கீழே இருக்கிறவங்க அவங்கள பார்த்துக்கிறதும், சரியான பொறுப்பில் இருக்கிறவங்க அந்தந்த பொறுப்பை கரெக்டாக பண்ணுறதும் தான் அரசியல். இப்போ நடக்கிற எல்லா தப்புமே எல்லாருக்குமே தெரியுது, தெரியாமலாம் நடக்கலை. ஆனாலும் இவங்க வர்றதுக்கு இவங்க வந்தாலே கொஞ்சமாவது நல்லது பண்ணுவாங்க. அப்படி இல்லை, வந்தாலே இவனுங்க யாராக இருந்தாலும் நல்லது பண்ணணும். அதுதான் பாலிடிக்ஸு. அந்தந்த கட்சி என்னென்ன தப்பு எல்லாருக்குமே தெரியுது. இருந்தாலுமே என் வயசு பசங்க, என் கூட படித்தவங்க எல்லாருமே ஒரு பார்ட்டியில் போயிட்டு நின்றுட்டு ஒரு பிளேஸ் இந்த மாதிரி அந்த பகுதியில் ஒரு பொசிஷன் வாங்கிட்டு போஸ்ட் போடுறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியல. உங்கள் பார்ட்டி என்னென்ன தப்பு பண்ணியிருக்குன்றது தெரியுது. இருந்தாலுமே போகிறதுக்கு காரணம் மெயினாக என்னென்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸில் இருக்கிற கட்சியில், இப்போ இருக்கிற கட்சியில் போகிறவங்க மோஸ்ட்டாக பவருக்காகவும் ஒரு கெத்துக்காகவும் இல்லை நான் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் உள்ள இறங்குற மாதிரி பாலிடிக்ஸில் போய் இருக்கிற கட்சியிலே போய் சேர்றத நான் பார்க்குறேன். அப்படி தான் இருக்குது. போயிட்டோன்னா கொஞ்சம் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. எனக்கு அது இல்லை. இது பேசிக்காக இது ஒரு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி பாலிடிக்ஸுன்றது. இதில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சர்வெண்ட்டு. நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம், நம்மளுக்கு டாக்குமெண்ட் அனுப்புன்னு நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அனுப்புவாங்க, மெசேஜ் மெயில் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம நினச்சா அப்படி பண்ணோன்ற அளவுக்கான வேலையாட்கள் தான் இந்த அரசியல்வாதிகள்லேருந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்க எல்லாருமே, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே 24/7 அங்கே எது நடந்தாலும் அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள நம்ம கேள்வி கேட்கணுன்றது தான். அவங்கள நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம சூஸ் பண்ணல, நீ அவங்களுக்கு போட்ட, ஆனால் இவங்க அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க, இவங்களை கேட்க முடியாதுன்னு கிடையாது. மொத்தமாக அந்த ஏரியாவுக்கு இவங்க தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அந்த இடத்துக்கு. அவங்க தான் அந்த இடத்துல எதனா பிரச்சனைனா அதை பண்ணணும். 24/7 நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான பீப்புள் தான் அந்த அரசியல்வாதி. பாலிடிக்ஸில் போய் சேர்றவங்கலாம் நல்ல விஷயம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் இந்த பாலிடிக்ஸுன்றதுனா, இப்போ என்னால் நிறைய பேரால் இருக்கிற பிரச்சனையில் போய் கேள்வி கேட்க முடியாது. பொதுவாக இருக்கிற பிரச்சனையில் இது ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோமே தவிர போயிட்டு இங்கே தப்பு நடக்குது இதை போய் கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம சுற்றி நம்ம ஒரு ஃபேமிலியை பார்ப்போம், யோசிப்போம், அதை ரொட்டேட் பண்ணியே நம்ம வாழ்ந்துட்டோம். நம்மளால் கேட்க முடியாத ஒருத்தர் கேட்பாரு அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்களே இது என் வேலை இல்லை, நான் காசு சம்பாதிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இதுதான் தேவையில்லாத ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்குறேன். இங்கே எல்லாருமே கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறது. நான் இப்போது டெய்லி போகிற வர லைஃப்பில் நான் பார்க்குற சில பிரச்சனைகள்லாம் என்னன்றது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட்ஸு. நான் டெலிவரி ஜாப் பார்க்குறதுனாலையும் இல்லை யாராக இருந்தாலும் நம்ம போயிட்டுருக்க ரோடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரியாக இருக்கா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்கங்கே ஒட்டு போட்ட ரோடே இல்லாமல் நிறைய இடம், கொஞ்சம் அவுட்ராக கொஞ்சம் போய் பார்த்தோன்னா ரோடே கிடையாது, மணல் ரோடாக தான் இருக்குது நிறைய இடத்துல. ரோடும் போடல, எதுவும் பண்ணல. ஆனால் அது எந்த அளவுக்கு ரிஸ்கி ஆகுதுன்னா நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நிறைய பாதிக்குது. வண்டி செலவுலேருந்தே சொல்கிறேன் நான். ஒரு கவர்மெண்ட் ஜனத்தோட பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு இது பண்ண பார்க்கணும், ஈஸி பண்ண பார்க்கணும். ஆனால் இவங்க பண்ணுற பேசிக் பிரச்சனைகளே பண்ணாததுனால
இருக்கிற செலவு டபுள் ஆகுது. நான் பேசிக்காக சொல்கிறேன், இப்போ வண்டி ரோடு சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி இதுவாகும். அந்த வண்டி இதுவாச்சுன்னா நம்ம போய் அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணுறோம். நம்ம அதுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த காசை வந்து வேறு எதுக்கான ஒரு இதுக்கு தான் வச்சுன்னு வந்திருப்போம். ஸோ இதுவே ஒரு பேசிக் ப்ராப்ளம். ரோட்டில் ஆக்சிடெண்ட்லேருந்து எல்லாத்துக்குமே காரணம் அதான் நினைக்கிறேன். அது இல்லாமல் மழை டைமில் அந்த ரோடு எவ்வளோ இதுவாகுது. நம்மளும் வருஷம் அந்த ஸ்டேட்டஸ் போட்டு பழகிட்டோம். அந்த கவுண்டமணி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்கும். இப்போ வருஷம் மழையும் பெய்யுது. அது எடுத்தது 1998 99 நினைக்கிறேன் அந்த படம். ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம டிசம்பர் வந்து அந்த ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ரோடு பேசிக் ப்ராப்ளம். அது யார் வந்தாலும் ரோடு ஒரு வாட்டி போட்டால் நல்ல ரோடாக இருக்கணும். நீங்கள் இந்தியா டுடே டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் செனட் ஆஃப் ரோடு, இந்த போயஸ் கார்டன் ரோடு இதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது. ஒரு பெரிய போட் கிளப் ரோடு, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க இருக்கிற இடம், அதெல்லாம் வந்து இதுவாக இருக்குது, கரெக்டாக இருக்குது ரோடு. நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணுற ரோடு, டே டு டே லைஃப்பில் போகிற ரோடு, அதெல்லாம் மட்டும் ஏன் இதுவாகவே இருக்குது அப்படின்றத வந்து இந்தியா டுடேயில் டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருப்பாங்க. அது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த அளவுக்கு கேவலமாக வச்சுக்க வேணாம் ரோடை வந்து அப்படின்றது என்னோட இது. எஜுகேஷனில் நம்ம சொல்லிடலாம், எல்லாமே நல்ல இது தான் தராங்க. ஃபுட்டுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்ல இதுவாக தான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எஜுகேஷன்ன்றது வந்து நிறைய பேர் மறுபடியும் வந்து படிக்கணுமே தவிர, நான் ப்ரைவேட்டுக்கு போயிட்டேன்னா கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், நல்லா வேலை கிடைக்கும்ன்ட்டு எத்தனையோ காசு ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பேரண்ட்ஸ் ப்ரைவேட்டில் போய் சேர்த்துருக்காங்க. என் வீட்டில் என் குடும்பத்தில் நிறைய பேர் ப்ரைவேட்டில் போய் சேர்த்துருக்காங்க. நல்லா படிக்க முடியும், நல்லா நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு நீ கவர்மெண்ட்டில் கொடுத்தாதான் வர்றதுக்கான வழி நிறைய இருக்குது. சாப்பாடு கிடைக்கும், ஸோ பசங்க கஷ்டப்பட மாட்டாங்க, அதெல்லாம் செம்ம பாயிண்ட்டு, நல்ல ஒரு இது. ஆனால் வந்துட்டு படிக்கணுன்றதில் அந்த இது இருக்கணும்னு நினைக்கிறேன். நாலேஜை கொடுக்கறதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய இதுவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம யாருன்னா ஒருத்தர், இப்போ கபடியில் ஒரு பொண்ணு நார்த்து இந்த கண்ணகி நகர்லேருந்து போயிட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் ஜெயிச்சா பெருமையாக பார்க்கறத விட, அங்கே விளாட்ற எல்லாருமே ஜெயிக்கணும், அங்கே படிக்கிற எல்லாருமே நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி இடத்துலேருந்து ஒருத்தர் ஜெயிச்சா நல்ல விஷயந்தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாரும் ஜெயிக்கணுன்றேன் நான். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைக்கணும், எல்லா விதத்துலேயும் அவங்க இது பண்ணணும். ஸ்போர்ட்ஸு படிப்பு இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறான்னு தாண்டி படிப்புலேயும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம எஜுகேஷன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் ட்ராப் அவுட் ஆகிறது, இந்த ஸ்கூல்லேருந்து இதுவாகிறது நிறைய நியூஸில் நான் பார்க்கும்போது, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மூடிட்டாங்க, இத்தனை இது மூடிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, வைக்கிற அளவுக்கு நம்ம குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி பயந்துக்கிட்டு, ஏன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நீ ப்ரைவேட்டுக்கு போகணுன்ட்டு அவங்க இழுக்கிறதுலேருந்து அதுக்கு வழி விடாமல் நம்மளே பார்த்துக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். அன்னெசரியாக நிறைய விஷயம் பண்ணுறதில்ல அரசாங்கம். ஆனால் இருந்தாலும் சில நீட்ஸை தாண்டி முக்கிய தேவையில்லாத சில விஷயம் பண்ணும்போது இது ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம செம்மொழி பார்க் இருக்குது. செம்மொழி பார்க்கு வந்து கலைஞர் அவர் கட்டினது தான், நல்ல பார்க்கு. இருந்தாலுமே ஒரு 100ஆண்டு விழா அவருக்கு கொண்டாடணும் போது அதுக்கு எதிர்க்கவே ஒரு பார்க் கட்டுறது, அந்த பார்க் நல்லா தான் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் ரிச்சாக அதுலேருந்தும் இன்கம் வருது, ஓகே. ஆனால் அது வந்து நெசசரியான்னு கேட்டால் நெசசரி இல்லை. நம்ம ஒரு தீம் பார்க் மாதிரி அது சின்னதாகவே இருந்தாலும் அதை எவ்வளோ தூரத்தில் வச்சாலும் பீப்புள் கேன் அஃபோர்ட், அங்கே போகணுன்னு நினச்சா போவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒண்டர்லா எடுத்துக்கிட்டாலும் எவ்வளோ மிடில் கிளாஸ்லேருந்து கீழே இருந்தாலும் என்ஜாய் பண்ணோன்னா தூரம் போனோன்னா போவாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே இன்னொரு பார்க் வந்து, அதுவும் வேற ஒரு பார்ட்டியும் கட்டலை, 2 கட்டினதுமே ஒரே பார்ட்டி தான். ஸோ அது வந்து அன்னெசரியாக ஏன் பட்டுச்சுன்னா, அதை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சிக்னல் ஆண்ட ஒரு 2 குடிசை வீடுங்க 3 குடிசை வீடுங்க இருக்கும். அதை நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு படுற தாட் என்னன்னா, இவ்வளோ பெருசாக அதை பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஹவுசிங் போர்டு கட்டி குத்துருந்தா, நம்ம இப்போ நானே என் பர்சனல் ஸ்டோரியிலேருந்து தான் எல்லாமே சொல்கிறேன். என் வீடு வந்து 2 வருஷம் முன்னாடி தூக்குனாங்க, குடிசை வீடு, குடிசை மாற்று வாரியம் மாதிரி.
எனக்கு இன்னும் வீடு கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா அது வந்து பெரும்பாக்கம் இந்த மாதிரி சோழிங்கநல்லூர் அந்த சைடில் தராங்கன்னொடனே எங்கள் ஏரியா ஜனெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இனி வரைக்கும் ஹோல்டில் தான் இருக்குது, கன்ஃபார்ம் ஆகலை எங்களுக்கு வீடு. ஸோ அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில. நான் 2 வருஷமாக வாடகை கொடுத்து பழகிட்டேன். எனக்கு 20-25 வருஷமாக எனக்கு வாடகை கொடுக்குற பிரச்சனையே கிடையாது சின்ன வயசுலேருந்து. ஸோ ஒரு 2 வருஷமாக வாடகைக்கே சம்பளங்கள்லேருந்து எனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாரோட இதுவுமே சேஞ்ச் ஆகுதுல்ல. எல்லாருக்குமே படிப்பு இங்கே தான், வேலை இங்கே தான்னும் போது நம்மளை தூக்கி எங்கேயோ போடுறதுக்கு இந்த மாதிரி இடங்க எசென்ஷியலாக இருக்கிற இடத்துல ஒரு சொகுசாக பொழுதுபோக்கு கட்டுறதுக்கு தேவையான அடுக்குமாடி வீடை கட்டியிருந்தா மேபி எனக்கு அங்கே பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அந்த டிராஃபிக்கில் அந்த சிக்னல் ஆண்ட இருக்கிற 2 குடிசை வீடு இருக்குது, அவங்க ஏன் அங்கேயே அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களோட வளர்ச்சிக்கு எதுவுமே நடந்த மாதிரி இல்லை. இத்தனைக்கும் அது எந்த சிஎம் இருந்தாலும் போயிட்டு வர ரூட்டு, ஏடிஎம்கே சிஎம் இருந்தாலும் போயிட்டு வர ரூட்டு அடிக்கடி, டிஎம்கே சிஎம் இருந்தாலும் போயிட்டு வர ரூட் அடிக்கடி. ஸோ அதை பார்க்குறாங்களா இல்லையா, அது ஏன் வரமாட்டுறாங்க மேலேன்றது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்றது எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஏன் தோண மாட்டுது அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. சுற்றுலாத்தலமோ இந்த மாதிரி பூங்காக்களோ இது கட்டுறது தப்புன்னே சொல்லலை, இதை வள்ளூர் கோட்டம் அழகு பண்ணுறதோ எதுவுமே தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது தேவையை ஃபஸ்ட்டு முடிக்கணும், ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் எதனா பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய சலுகைகள் எல்லாமே இருக்குது. அது அவங்கள போய் சேருதா அப்படின்றது தான் நான் முக்கியமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அவங்கள போய் கரெக்டாக சேருதா, அவங்களோட க்ரோத் ஏன் ஆகவே மாட்டேங்குது இருக்க. இப்போ நாங்கள் எங்களை மாதிரி இருந்தவங்க குடிசையிலேருந்து இப்போ ஓரளவுக்கு வாடகை கொடுத்து டீசெண்டாக இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கோன்னா கடை வாங்கி வெளியே தெரியாமல் இப்படி இருக்கோம். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா கடனில் தான் இருக்கோம். ஆனால் கஷ்டத்தில் இருக்கோன்றதை காமிச்சிக்க முடியாமல் கடனில் தான் இருக்கும். அப்படின்றதான் இங்கே மேட்ரு. இங்கே வரணுன்னு எல்லாருமே நினைக்கிறோம், எல்லாருமே அதுக்கான ட்ரை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இடத்துக்கு தள்ளுறது கவர்மெண்ட்டாகவே இருக்குன்னும் போது தான் கஷ்டமாக இருக்குது. இப்போது எல்லாருக்குமே வேலை இங்கே, எல்லாருக்குமே படிப்பு இங்கே, ஸ்கூல் இங்கேன்னும் போது யாருமே நீங்கள் கொடுத்த தூரமான வீட்டுக்கு போய் எல்லாரும் தங்க முடியாது. கவர்மெண்ட் வந்து ஜனத்துக்கு நீடாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பப்ளிக் ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க, பெருசாக கட்டியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் எனி டைம் ஓப்பனில் இருக்கான்றது தான் கேள்வி. நான் டிரைவிங் டெலிவரி ஜாப் பார்க்கும்போது எல்லா இடமும் பூட்டி இருக்கும், ஆள் இருக்காது, கதவு கேட்டு பூட்டி இருக்கும். நிறைய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸு. இதுக்கு முன்னாடி ஒரு இம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி யூரினல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எங்கே ஆச்சு எப்படி போச்சு தெரில. வந்து ஒரு தெருவாண்டியும் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அழுக்காச்சு, அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சிச்சு அந்த பிளான் அப்படியே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கணுன்றது கம்பல்சரியாக நான் வைக்கிற ரெக்வஸ்ட்டு. இது யார் வந்தாலும் வைக்கணுன்றது. ஸோ இதை பேசிக்காக பண்ணாலே நிறைய இடத்த வந்து நிறைய செவரெலாம் பார்த்தீங்கன்னா இப்போது அசிங்கமாகாததுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு கடவுள் ஃபோட்டோ, 3 கடவுள் ஃபோட்டோ, 4 கடவுள் ஃபோட்டோ வச்சாதான் அங்கே யூரின் போக மாட்டான் அப்படின்றதுக்காக தான் அங்கே இது இருக்குது. இதுவே அங்கேயே ரெஸ்ட் ரூம் இருந்தால் யாருமே போயிட்டு ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் போய் ரோட்டில் அடிக்க போகிறது இல்லை. ஸோ பேசிக்காக ரெஸ்ட் ரூம் எல்லா இடத்துலையும் இருக்கணும். இந்த விஷயம் வந்து ரொம்ப நாளாக உறுத்துது எனக்கு, ஏன்னு தெரில. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் இவங்கெல்லாம் வந்து லஞ்சம் வாங்கிறது, கரப்ஷனாக இருக்கிறது வந்து ரொம்ப அது ஒரு ஈஸி விஷயன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஈஸி விஷயம் தாண்டி இது பேசிக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எல்லாம் லஞ்சம் வாங்குறது, பெரிய லஞ்சம்லாம் சொல்லலை, அன்பாக தராங்கன்னு நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து இப்போ நானே வெளியே போனேன்னா தெரில என்ன பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்ட்டு. பட் எனக்கு வந்து சம்பளம் வருது கவர்மெண்ட்லேருந்து, அவ்வளோ படித்து நல்ல பொசிஷன், அது ஒரு சர்வீஸ் பொசிஷன். அது இருந்தாலும் அதை ஒரு சாப்பாட்டுக்காகவும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி மாமூல் அப்படின்ற மாதிரி இதுன்றதுக்காகவும் அது ஓப்பனாக நடக்குது. இது வந்து இல்லை சினிமா அப்படிலாம் இல்லை, இது ஈஸியாக நடக்குது. எதுக்கு பெரிய பிரச்சனைக்கெலாம் இல்லை. ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் நிறைய வெளியே வண்டிங்களாக இருக்கும், அந்த வண்டிங்களை கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அந்த கடைக்காரன் எதனா தரணும், அவ்வளோதான். பொட்டி கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து பார்லேருந்து எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அதை தரணும். தந்துட்டா அவர் போயிடுவார். அப்படின்ற மாதிரி தான் இங்கே அந்த பவரை யூஸ் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன் அதான் சேல்ரி தராங்க,
அந்த கேள்வி கேட்டால் முடிஞ்சுது. ஆனால் அதை தாண்டி இங்கே நிறுத்தக்கூடாது, அங்கே நிறுத்தக்கூடாதுன்னா எடுக்கணும், அங்கே வண்டி நிறுத்தக்கூடாதுன்னா நிறுத்தக்கூடாது தான். அதை தாண்டி அதுக்கு ஹோட்டலில் போயிட்டு அவங்களாண்ட இது பண்ணுறது. அந்த வண்டி பிரச்சனையே இல்லைனாலும் இப்போ நான் போனேன்னா எனக்கு ஏதோ மெம்பர்ஷிப்புன்ற மாதிரி மாதம் மாதம் போயிட்டு வாங்குறதுலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து ஏன் அப்படின்றது தெரியல. இது எந்த கவர்மெண்ட் அதுக்கப்புறம் வந்தாலும் அதை பேசிக்கை இந்த தடுத்தீங்கனாலே பெரிய பெரிய மாமூல் அந்த கமிஷன் இந்த கரப்ஷன்லாம் இதுவாகிடும். இந்த பேசிக்கே நான் சொல்கிற சில பிரச்சனைலாம் ரொம்ப பேசிக். நான் ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை பற்றிலாம் பேசலை. பெரிய பிரச்சனைலாம் இருக்குது, இருந்தாலும் நான் பேசிக்கையே நம்ம வந்து இதுவாகிட்டோம், ஒரு நார்மலான விஷயமாக்கிட்டோன்றது தான். இப்போ நீங்கள் ஹெல்மெட் போடாமல் ஃபைன் போடாமல் கையில் காசு வாங்குறேன்னா அது நான் எதுவுமே சொல்ல. ஹெல்மெட் போடாமல் இது வாங்கினா ரூல்ஸை இது பண்ணால் வயலேட் பண்ணால் அந்த போலீஸ் இது பண்ணுறாங்க, தப்பே இல்லை, தாராளமாக எக்ஸ்ட்ரா ஃபைன் கூட போட்டுக்குவோம், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை வந்து ஈஸி வேவாக மாற்றிக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹோட்டல்ஸுக்கு போயிட்டு அதை அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கோம், எதுவோ பார்த்துக்கோம், அங்கே வண்டி விடக்கூடாதுன்னா வண்டி விடக்கூடாது தான் எடுக்க சொல்கிறேங்க, முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு அங்கே நம்ம போயிட்டு ஒரு அன்பளிப்பாக வாங்கிறது அது தப்பு. அது சாப்பிடாதீங்க, நான் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன், பண்ணாதீங்க. இந்த எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை ஒரு மெயின் விஷயமா ஒன்று சம்பளம் கொடுங்க, இல்லைனா இந்த மாதிரி போய் சாப்பிட்டுக்க சொல்லுங்கள். வேறு எதுவும் சொல்ல முடியல என்னால். எனக்கு இது ஆர்ஷாக இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப நாளாக சொல்லணும். இது நான் ஓனர் கிடையாது, இருந்தாலும் நான் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன் இதை நிறைய பேர் காசு கொடுத்து சாப்பிட்டா நான் பார்த்துருக்கேன். இது இல்லைன்னுலாம் சொல்ல, நல்லா போட்டு கொடு, அவங்க அதிகாரமாக சொல்லுவாங்க, நல்லா போட்டு கொடு நான் பைசா தருவேன் அப்படின்ட்டு சொல்கிற போலீஸஸும் இருக்காங்க, போலீஸும் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பவரை வந்து இதுக்கெல்லாமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பாதித்தது வந்து இந்த ஒயின் ஷாப் அண்ட் ட்ரக்ஸ். ஒயின் ஷாப்ஸ் வந்து சொல்கிற டைம் அது மூடுறேன்னு நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய மூடியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி சொல்கிற டைமை தாண்டி நிறைய இடத்துல கிடைக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். எங்கே நைட்டில் கிடைக்கும், இங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்கும்ன்றது அதை கொஞ்சம் இது பண்ணி அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணுற டைம் க்ளோஸ் பண்ணுற டைம் கம்மி பண்ணலாம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்கோம். நிறைய இது இப்போ கூட அந்த துப்புரவு பணியாளர்கள் இஷ்யூ ஆனப்போ அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறப்போ இதை ஏன் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கமிஷன் மாதிரி வாங்கிக்கூடாதுன்னு தோணியிருக்கு. ஏன்னா இது கவர்மெண்ட்டில் இருக்கும்போது தான் எளிய மக்கள்லேருந்து எல்லாருமே ஏதோ ஈஸி டு கோ பிளேஸ் மாதிரி சும்மா போயிட்டு வர மாதிரி, பொட்டி கடைக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வரோம். நான் அதை எப்படி யோசிச்சு பார்க்குறேன், ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டுனா அவன் கொஞ்சம் டீசெண்டாக தான் உள்ளே விடுவான். அதனால் மோஸ்ட்டாக நிறைய பேரால் போக முடியாது. அதே மாதிரி ரேட்டும் அதிகம் அப்படின்றதுனால, ரேட்டும் அதிகன்றதுனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் ஃபேமிலியில் இந்த டைம் அன்அஃபீஷியலாக கிடைக்கிறதுனால எந்த டைம் போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிரும்ன்றதுனால அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்லேருந்து எல்லாமே நடக்கவும் சான்ஸ் இருக்குது. ஒரு பேசிக்காக அன்டைம்லேயோ இல்லை ஏர்லி மார்னிங்கோ கிடைக்கும்போது அதை குடிச்சிட்டு அந்த வீட்டோட இது எப்படி இருக்கும், காலையிலேயே அந்த வீட்டோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், அங்கேயே சண்டை நடக்கலாம், இது நடக்கலாம், அதுலேருந்தே எல்லாமே பிரச்சனை தான். ஸோ நம்ம பெருசாக ஏதோ நடந்தால் தான் பிரச்சனைன்னு இல்லை, சின்ன சின்ன விஷயமே பெரிய பிரச்சனையாகும் ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் மிஸ்டேக்னால. ஸோ இந்த ஏர்லி மார்னிங்ஸ்லேருந்து மிட் நைட்டு க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் கிடைக்கிறது வந்து கிடைக்காமல் இருக்கணும். அண்டு ட்ரக்ஸ் விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஏன் பாதிக்குதுன்னா, நான் சொல்லணும், ரொம்ப நாளாக சொல்ல, என் தம்பி இதனால் பாதிக்கப்பட்டு டிசம்பர் டைமில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். 4 மாதமாக இப்போ வரைக்கும் ரீஹாபிலேஷன் சென்டரில் தான் இருக்கான், மறுவாழ்வு மையத்தில் தான் இருக்கான். ஸோ எனக்கு இதை ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு அரசியல்வாதி வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இதுவே இல்லை, கஞ்சா விற்பனையே எதுவுமே இல்லை அப்படின்னும் போது எரியுமா எரியாதா? எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு எனக்கு தான் தெரியும். அது இல்லை கிடைக்கலன்னும் போது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், எல்லாமே எல்லாரோட பார்வையில் தான் நடந்துட்டுருக்கு. அதை தாண்டி நீங்கள் ஒரு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பரில்
இவ்வளோ பிடிபட்டுச்சுன்ட்டு ஒரு நியூஸ் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பர் இருக்காது. இவ்வளோ கஞ்சா பிடிபட்டுது அப்படின்னு நியூஸ் இல்லாமல் எந்த ஒரு நியூஸ் பேப்பருமே இருக்காது. ஸோ என்கிட்ட இந்த மாதிரி இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை அப்படின்னும் போதெல்லாம் அதை ரொம்ப பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டில் போதை பொருள்ன்றது இந்த அதில் வெட்டுறதுலேருந்து எல்லாமே அது மொத்த இதையே பாதிக்கும், மொத்த சரௌண்டிங்லேருந்து எல்லாமே பாதிக்கும். ஸோ அது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இன்னொன்று, எங்கள் ரேஷன் கடைக்கு போய்ட்டு வந்தேன். நாங்கள் போகிற ரேஷன் கடைக்கு, அந்த ரேஷன் கடையோட பிக்சர்ஸு, அது இப்போ இருக்கிற நிலமை அதெல்லாம் காட்டுறேன். எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து அந்த ரேஷன் கடை தான். இந்த ரேஷன் கடையை பார்க்கும்போது இந்த இடத்துல தான் அரிசி வாங்குகிறோம், இந்த இடத்துல தான் பருப்பு வருது, அந்த இடம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அங்கே எலிலாம் ஓடி இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதை இன்னமும் இது வரைக்கும் 2 பார்ட்டிஸும் வந்திருக்காங்க. நான் ஸ்கூல் படித்ததுன்னா 2000லேருந்து ஒரு 2012-15 வரைக்கும் படித்தேன். ஸோ அந்த டைம்லேருந்தும் அந்த ரேஷன் கடை அப்படியே தான் இருந்தது. நான் போட்டிருக்க இடம்லாம் அந்த ரேஷன் கடை இப்போ இருக்கிற நிலமை. இப்போ அந்த ரேஷன் கடையை பார்க்கும்போது என் லைஃப் இருக்கிற நிலமை மாதிரி இருக்குது. ஒரு இதுவும் இல்லை, ஆட்சி மாற்றம் தான் நடந்துகிட்டு இருந்ததே தவிர என் லைஃப்பில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அது பாழடைஞ்சு போய் அப்படி தான் கிடக்குன்ற மாதிரி தான் அந்த ரேஷன் கடை எனக்கு பார்க்கும்போது. எனக்கும் டவுட் என்னென்னா, எங்கள் ரேஷன் கடை மட்டும்தான் இப்படி இருக்கா, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கா அப்படின்ற டவுட்டு. அது ஏன் சரியாகலை, ஏன் சரி பண்ணல? சுற்றி இருக்கிற எல்லா இடமும், அந்த ஏரியாவை சுற்றி, நான் ரேஷன் கடை காட்டின ஏரியாவை சுற்றி எல்லா இடமுமே பெருசாகிடுச்சு. பக்கத்தில் ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் வந்துடுச்சு, பப்பு வந்துருச்சு, எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு, கம்பெனி இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கோயிலே அந்த நான் புதுப்பிச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அங்கே அரிசி தர வேண்டிய அந்த இடம், சாப்பாடு தர வேண்டிய இடம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதையே இன்னும் யாரும் பண்ணல, எந்த வந்தவங்க எதுவுமே பண்ணல. அது ஏன் பேசிக்ஸை ஏன் பண்ணல அப்படின்றது இதுவாக இருக்குது. நான் வந்தால் இந்த ஃப்ரீயாக தர்றதுன்றதெல்லாம் தாண்டி அந்த இடமே அப்படி தான் இருக்குன்றது நான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் நான் பார்த்த, எனக்கு நடந்த சில அரசியல் இதனால் அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள்னு நான் பார்க்குறேன். இதில் நம்மளோட தப்பாக பார்க்குறது என்னென்னா, இப்போ இந்த ஏரியாவோட கவுன்சிலர் யார், இந்த ஏரியாவுக்கு எம்எல்ஏ யார்? ஏன்னா அவங்கள தான் நம்ம வேலை வாங்கணும். அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஏன்னா என்னைக்குன்னா கும்பலாக எதனா மீட்டிங்கோ, கொடி ஏற்றுறதோ, இல்லை எதனா இலவசமாக தர்றதோ அப்போ தான் நம்ம பார்ப்போம். மற்றபடி அவங்க எங்கன்னா அந்த செவுத்தில் எழுதியிருக்கோம், இந்த மாதிரி இவர் தான் இந்த தொகுதி வேட்பாளர் அப்படின்றது எழுதியிருக்கோம். அதோட நம்ம 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தால் தான் பார்ப்போம். அந்த பேசிக்காக எல்லாருக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். ஏன் தப்பும் தான், எனக்கும் தெரியாது யார் அவர் அப்படின்றது. ஏன் தெரியணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ சோஷியல் மீடியா எல்லாமே வந்துச்சு, ஈஸியாக அவைலபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் நிறைய ரீல்ஸ் பார்ப்போம். இந்த ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எனக்கு இதை கொடுத்துட்டாங்க, தப்பாக கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இதை தப்பாக கொடுத்துட்டாங்க. இந்த கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட் போனேன், இதுவாக கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பூமா ஷூ வாங்கினேன், இங்கே மிஸ்டேக்காக இருக்குன்னும் போது கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்திருக்கும். கம்பெனி சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ், ஸோ இதை நாங்கள் சரி பண்ணிடுறோம் அப்படின்ட்டு அவனோட பிராண்டோட பயத்துக்காக சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் இருந்தாலும் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக இதுவாகிடும். ஸோ நான் என்ன ஒரு ஐடியாவாக சஜஷனாக இருக்கிறேன்னா, அது எம்எல்ஏவாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், இந்த ஏரியா எந்த சீஃபாக வேணா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கணும். அவங்க இருக்கிற ஐடியோ, வாட்ஸ்அப் நம்பரோ ஏதோ நம்ம கண் பார்வையிலையோ ஏதோ ஒரு படுற இடத்துல இருக்கணும். ஸோ அதை நம்ம ஒரு இந்த பிரச்சனை இது இன்னும் சரியாகலை அப்படின்றத நம்ம போட்டு ரிமைண்ட் பண்ணிக்கினே, குடைச்சல் குத்துக்கினே, எதுவும் புதுசாலாம் சொல்ல. நான் இப்போ நம்மளே ஏதோ ஒரு எம்என்சிலையோ எங்கேயோ ஒர்க் பண்ணுறோம், ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்போம், இப்போ தான் படான்னு சாப்பிட்லான்னு உட்காருவோம். நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மெயில் அனுப்பிட்டீங்களா, இந்த வேலையை முடிச்சிட்டிங்களா, கிளம்பும்போது ஒரு வேலை வரும். அதை நம்ம ஆக்சுவலாக பண்ணோன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பண்ணலாம், ஏன்னா 24/7 அந்த வேலைக்காக தான் இருக்காங்க, சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். இது கரெக்டாக தெரில, இது நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஈஸி டு அவைலபிளாக இருக்கணும். நம்ம யாருன்னே தெரியாது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்ற அளவுக்கு இல்லாமல், நீ காண்டாக்ட் பண்ணி நீ யாரை வேணால் பிடிச்சி அந்த ஏரியாவில் சாக்கடை அடிச்சிக்குதுன்னா நீ தான் பார்க்கணும்.
இங்கே பிரச்சனையாக இருக்குது, அதை நான் போட்டேன். இங்கே சாக்கடை ஆச்சுன்னு நான் அதை குரூப்பில் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் அதை பார்த்துட்டு யார் இங்கே இன்சார்ஜோ அவரை கூப்பிட்டு அந்த வேலையை சரி பண்ணி விடுங்க. இந்த ஏரியாவில் லைட் ஏரியில் பார்த்துக்கோங்க, நான் ஃபோட்டோ எடுத்து போட்டேன். உங்களுக்கு நீங்கள் உடனே ரெஸ்பான்சிபிள் பண்ணி அதை இது பண்ணணும். அது அந்தளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே போயிட்டு நம்ம கேட்க போகிறது இல்லை. நம்ம யாருன்னா கேட்கட்டும், நம்ம ஈஸியாக கரண்ட் கட்டு போனாலே யாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க, அப்படி தானே இருப்போம். ஸோ இப்படி இருந்தால் அட்லீஸ்ட்டு ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி டேக் பண்ணி விட்டு பார்த்து விடுங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் குரூப்போ கம்யூனிட்டியோ ஏதோ க்ரியேட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இருக்குது, இதை இது பண்ணி விட்ருங்க அப்படின்ற அளவுக்கு அவைலபிளாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் சரியாகிறதுக்கு, ஒரு பிரச்சனை சரியாகிறதுக்கு. இது எந்த அளவுக்கு இதுவாகும்னு தெரில. நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பீப்புளுக்கும் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஓட்டு போட்டு பழகிட்டேன் அப்படின்றது. ஒரு வாட்டி பழகாமல் வேறு எதுக்கு தான் போட்டு பாருங்களேன். நான் பயங்காட்ட தான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு இல்லை, நீ இவ்வளோ வருஷம் போட்டு பழகிட்டேன், இருக்கட்டும், இப்போ போடணுன்னு அவசியம் இல்லைல்ல. உங்கள் பேசிக்காக இந்த பழகிட்டேன்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் தான். அவங்களுக்கு நான் பர்சனலாக கேட்கணுன்னு நினைக்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பேர் நான் இவங்களுக்கு போட்டு பழகிட்டேன், இவங்களுக்கு தான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு என்னென்ன சொல்லணுன்னா, உங்கள் வீட்டில் பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா, ஒரு டிகிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா, படிக்கலை, இது பண்ணிட்டாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்கன்னாலும் நெக்ஸ்ட்டு என்னான்னு கேட்டு குடைச்சல் கொடுக்குறீங்கள. இந்த காலேஜ் முடித்தவங்கள, காலேஜ் முடிச்சு 1 மாதம் ஆச்சு, நான் வேலை எதுவும் போகிற மாதிரி இல்லையா அப்படின்ட்டு போட்டு நச்சரிச்சிக்கிட்டு இருக்கோம்ல. 1 வருஷம் படிப்பு முடிஞ்சு சும்மா இருந்தாலும் போட்டு நச்சரிச்சிக்கிட்டு இருக்கோம்ல. 5 வருஷம் வந்துட்டு சும்மா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையே நம்ம மறுபடியும் ட்ரெஸ் பண்ணி நான் போட்டு பழகிட்டேன். நீங்கள் அதே மாதிரி அப்போ பசங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சாப்பாடு போட்டு பழகிட்டேன், வீட்டில் போட்டுட்டு அப்படியே விட்டுடணும். ஸோ நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா, இதுக்கு கவர்மெண்ட்டும் ஒரு இதுதான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஏன் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குதுன்னா, இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த டெலிவரி பார்ட்னர்ஸுக்குன்ட்டு கவர்மெண்ட்லேருந்து சிறப்பாக ஒரு போன வருஷம் எண்டுலேயோ இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயோ இந்த அண்ணா நகரில் ஒரு இடமும், இந்த டி நகர் பனகல் பார்க் ஒரு இடமும், இந்த மாதிரி சில இடங்களில் தங்கும் விடுதி மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மோஸ்ட்டாக வீட்டிலேருந்து கிளம்பும்போதே இன்றைக்கி ரெஸ்ட் இல்லைன்னு கிளம்புறவங்க தான் நிறைய பேர். மழை வெயிலில் ஓட்டணுன்றது தான். மழையில் ஓட்டினா தான் எக்ஸ்ட்ரா காசு, வெயிலில் ஓட்டினா தான் எக்ஸ்ட்ரா காசு. அதில் சார்ஜ் போட தங்கலாம். ஸோ நல்ல விஷயம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வேலைவாய்ப்பின்மைக்கு காரணம் என்ன, அதை தானே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம கொடுத்துச்சு கவர்மெண்ட்டு இவங்க தங்கிறதுக்கு. ஒரு இடத்துல இருக்குது பனகல் பார்க்கை சுற்றி எவ்வளோ பேர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போகிற இடத்துலலாம் இருக்கணும்னு நான் சொல்ல. எவ்வளோ பேர் இப்போ நீங்கள் சும்மா அந்த வேலை போச்சு, அந்த ஆப்பெல்லாம் பேன் பண்ணி ஆச்சு அப்படின்னீங்கன்னா, ஒரு செகண்ட் எப்படி உடையன்றது தெரியாது. இனி வரைக்கும் பயந்துக்கிட்டே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது சும்மா அந்த பயத்தை யோசிச்சு பாருங்களேன். அந்த வேலை இல்லை, இதுக்கப்புறம் அந்த டெலிவரி காமர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, டோட்டல் சிஸ்டமே எந்த அளவுக்கு இதுவாகும்ன்றது தெரியல. ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லபடியாக அமையணும். அதுக்கான இதை தான் பண்ணணும் கவர்மெண்ட்டு. அதை தாண்டி ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு இவங்க இது பண்ணுன்றது எனக்கு அது பெரிய இதுவாலாம் பார்க்கல. நல்ல விஷயந்தான். ஆனால் இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, ஓட்டுக்கு தான் நம்ம கையில் பவர் இருக்குது. நம்மளால் போய் டைரெக்டாக போய் கேள்வி கேட்க முடியாது. அப்படின்னும்போது ஒருத்தர் அதை கேள்வி கேட்குறாங்கன்னா அதை நம்ம சப்போர்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும். இது நெக்ஸ்ட்டு வரப்போகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பீப்புள் நம்ம ஓட்டு போடுறது என்னால் இந்த பிரச்சனையை ரோட்டுக்கு கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் ரோட்டுக்கு வரணும், இறங்கணுன்றதுக்காக தான். நீங்கள் இறங்கினா தான் நம்பிக்கை வரும். சும்மா இருந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்பிக்கை வராது. ஸோ அது யாராக இருந்தாலும் சரி. அண்டு அதுதான் நம்ம பயங்காட்ட தான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவில் முக்கியமாக ஓட்டை வச்சு பயங்காட்டுங்கன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர, சும்மா இதுக்கே போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்றத இது பண்ண வேணாம். நம்ம போடுற ஓட்டு பர்சன்டேஜ்லேயே பயம் தெரியும், இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்றது.
ஸோ நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு அது பயமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வரவங்க கரெக்டாக பண்ணலன்னா அவங்களையும் மறுபடியும் தூக்குவோன்றது தெரியும். அது எத்தனை புதுசு வந்தாலும் சரி, எத்தனை புது பேர் வந்தாலும் சரி, இந்த மாதிரி நீ சரியாக 5 வருஷம் பார்த்துக்கலன்னா தூக்கிடுவாங்கன்ற பயம் தெரியணும். அந்த பயத்துக்காக அந்த ஓட்டை யூஸ் பண்ணுங்க எல்லாரும். மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இது பண்ணிடுறேன். வீடியோ போகிறதுக்குள்ளே பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். நான் எதனா தப்பாக பேசியிருந்தாலும் என்னோடய இன்ஸ்டா ஐடியிலையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் சொல்லலாம். நான் எதனா தப்பாக பேசியிருக்கேன், உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லலாம். இதை நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் பேசலாம். இது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ என்னவோ தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், வி ஆர் த லீடர்ஸ். நம்ம தான் லீடர்ஸ். நம்மளை யார் லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கரெக்டாக ஓட்டு போட்டுருங்க. வரேன். பை. தேங்க்யூ.